வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 68ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய சிந்தனையின் 3ஆம் அமர்விலே மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உலகில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட 82 லட்சம் ஜீவ இனங்களில் இறைவனை தேடுவதும் உணர்வதும் உணர்ந்த தெளிவில் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வதும் மனித குலத்திற்கு மட்டுமே சாத்தியம். இதிலே உள்ள நுட்பமான ரகசிய அர்த்தங்களிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். சிலை செதுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பாறை, இதற்கு 2 தன்மைகள் இருக்க வேண்டும். ஒன்று, சிலை செதுக்கி முடிக்கின்ற வரைக்கும் அதுக்கு பிறகும் அது உறுதியாக உடையாமல் இருக்க வேண்டும். 2வது, உச்சரிக்கப்படுகின்ற மந்திர அதிர்வுகள் அது உள்ளே போய் சிலையின் பீடத்தில் இருக்கின்ற தாமிர தகடு, காப்பர் பிளேட், அதுல இருப்பதற்கு காற்று ஊடகமாக இருக்க வேண்டும். இந்த 2 சிறப்புகள் இருந்தால் தான் அந்த பாறை சிற்பத்திற்கு பயனாகும். இந்த சிற்பத்தை செதுக்குகின்ற போது அதில் உள்ள சில மறைபொருள் ரகசியம், நமக்கு அடிப்படை தத்துவத்தை அதில் எந்த கருத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சற்று நாம் கூர்ந்து சிந்தித்தால் பயன் கொள்ளலாம். சிவபாக்கியர் சித்தர் பெருமான் அவர் ஒரு கவியிலே, ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆய் செய்துமே, பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துரீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே என்ற அற்புதமான 4 வரிகள். சிற்பம் செதுக்குவதற்கு ஓசை உள்ள கல் காற்று ஊடகமாக இருக்கணும். அந்த பாறையை 2 பகுதியாக பிரிக்கிறார். ஒன்று, ஒரு சிற்பி அந்த பாறை செதுக்கிக் கொண்டே வந்து எந்த வடிவத்தில் அந்த சிற்பம் முடிய பெற வேண்டுமோ அந்த இடத்திலே செதுக்குகின்ற வேலை நிறுத்தி விடுகின்றார். இப்போ சிற்பி செய்தது என்ன? தன் அனுமானத்தில் இருந்த ஒரு வடிவம், அதை மூடியிருத்த தேவையற்ற பகுதிகள் எல்லாம் உளி கொண்டு செதுக்கி செதுக்கி நீக்கினார். அப்ப சிற்பி செய்தது தேவையில்லாத ஒன்றை நீக்கியதே. அப்படி தேவையில்லாத பாறையின் பகுதிகளை நீக்கிய பிறகு வணக்கத்திற்குரிய தெய்வமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு விக்கிரகம் வெளிப்படுகிறது.
இதே போல நம்மில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்கள், தீவினை பதிவுகள் இவற்றெல்லாம் நீக்கிவிட்டோம் என்றால் நம்மில் தெய்வீகம் வெளிப்படும். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேறு தவத்தால் அன்று யார் பெறுவார், யார் தருவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இதுதான் முக்கியமான பயிற்சி. சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாத பற்றுகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். 3 பற்றுகள்: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ஐயும் செதுக்கிவிட்டால் மனிதன் இவனிலிருந்து ஆணவம், கண்மம், மாயை என்ற 3ஐயும் கழித்து விட்டால் மனிதனே நடமாடும் தெய்வமாகிறான். ஏனென்றால் தெய்வத்தோடு இந்த 3ம் கலந்ததனால்தான் மனிதன். கடவுள் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை ஈக்குவல் டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை ஈக்குவல் டு கடவுள். அந்த 3 கலங்கங்களை, பற்றுகளை செதுக்க வேண்டும். அந்த தத்துவத்தை உட்படுத்தித்தான் பாறைகளில் இருந்து சிலைகள் செதுக்கி எடுக்கப்படுகின்றன, சிற்பத்தின் மூலமாக, சிற்பக்கலை மூலமாக. அதே போல் தவத்தின் மூலமாக நம்மில் இருக்கின்ற தேவையற்ற பந்தம், பற்று, பாசம், தீய பழக்க வழக்கங்கள், குணங்கள் இவற்றெல்லாம் செதுக்கி செதுக்கி நீக்கிவிட்டோம் என்றால் நம்மிலே தெய்வீகம் வெளிப்படும். அற்புதமான ஒரு தாற்பயம் இல்லையா? சரி, இப்படி செதுக்கிய கல்லிலே ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து 2 பகுதிகளாக செய்துமே. பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர். சரி, இப்ப இந்த செதுக்கிய பாறையின் பகுதிகள் அது வீணாக்கப்படுகிறதா? பெரிய கல்லாக இருந்தா சுவர் கட்டுகிறாங்க, அல்லது வாசல் படியிலே அதை பதிக்கிறாங்க. அப்ப பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். இப்ப 2க்கும் ஒரே மூலம்தான். ஒரே பாறையின் 2 அம்சங்கள், ஒன்று வணக்கத்திற்குரியதானது, இன்னொன்று மிதிப்பதற்கு உதவியானது. இதை தாழ்வு என்கின்றோம், அதை உயர்வு என்கின்றோம் இல்லையா? வாசலில் பதித்த கல் படிக்கல் தானே. படியை தாழ்ந்தது என்று நினைக்கிறோம், வணக்கத்துக்குரிய சிலையை தெய்வமாக மதிக்கிறோம். இது மனிதருடைய பார்வை. ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுமே? தெய்வத்திற்கு படிக்கல் உயர்ந்ததா அல்லது வணக்கத்திற்குரிய விக்கிரகம் உயர்ந்ததா? தெய்வத்தின் பார்வையில் 2னுடைய நிலை என்ன? வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அப்ப எல்லாவற்றிலும் இறைவனை இருப்பதனால் அவன் தன்னிலேயே பேதம் பிரித்து பார்க்க முடியுமா? இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று முடியாது. அப்போ பேதம் பார்ப்பது துவைத்தம், மயக்க நிலை. பேதம் கடந்த நிலை அத்வைத்தம், தெளிந்த நிலை. பக்தியில், நம்பிக்கையில் பேதம் பார்க்கிறோம், விளக்கத்தில், ஞானத்தில் 2ஐயும் ஒன்றாகவே காண்கின்றோம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்பார்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றார் மகாகவி பாரதியார்.
காக்கையும் குருவி எங்கள் ஜாதி தான், உணர்கின்ற ஜாதி. நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நானும் அணுக்களின் கூட்டு, நீரும் நிலமும் அணுக்களின் கூட்டு, எல்லாம் ஒன்றுதான். இதை சிவவாக்கியுடைய கவியை கண்ணதாசன் அற்புதமாக கையாண்டிருக்கிறார். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, இடத்தை பொறுத்து எதுவும் மாறும். அற்புதமான 4 வரிகள். இன்னொரு பாடல் சொல்வார், வாசற்படியும் கல்தானே, நாம் வணங்கும் சிலையும் கல்தானே, கல்லினில் பேதம் இல்லையடா, உன் கருத்தில் மாறும் காட்சியடா என்பார். 2 பாடல் ஒரே கருத்து தான், வேறு வகையை சொல்லியிருப்பார். இந்த கருத்தை வள்ளுவ பெருந்தகையான்னு சொல்றாரு, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், மூலத்தில் எல்லா பொருட்களும் ஒரே சுத்தவெளியிலிருந்து தெய்வத்திலிருந்து வந்தவை தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்ய தொழில் வேற்றுமையா, சிறப்புகளே மாறுபடுகின்றன. காரணம் அணுக்களின் எண்ணிக்கையிலே பேதம், காற்று முதல் ஆஸ்மியம் வரைக்கும். நுண்ணுயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் பேதம், மனிதர்களிலே நற்குணங்கள் தீய குணங்கள் என்பவற்றிலே பேதம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளர். இவை எல்லாமே இயற்கையின் பரிணாம விதிகள், வேறுபாடுகள் இயற்கை விதி. ஒன்று போல் இன்னொன்று இருக்காது இயற்கையுடைய பரிணாமத்துல. சரி, இந்த சிலைக்கான வடிவத்தை யார் அமைத்தார்கள்? சிற்பியா, இல்ல பூசாரியா, இல்ல மதவாதியா? இன்று வரைக்கும் சில நூற்றாண்டுகளாக வரலாற்று திருப்பி பார்த்தால் நாம் புதிதாக எந்த வடிவத்தை உருவாக்கவில்லை. எல்லாமே ஏற்கனவே உள்ள வடிவங்கள் தான். நாம் புதிதாக ஒரு கோவிலை கட்டினாலும் அதில் உள்ள சிலையின் வடிவம் ஏற்கனவே உள்ள சிலைகளின் சாயல் தான். பெருமாள் கோயில், சிவன் கோயில், அம்பாள் கோயில் ஏற்கனவே உள்ள அம்பாளுடைய தோற்றத்துல தான் இருக்கும். புதிதாக யாரும் படைக்கல. என்றால் இந்த உருவத்தை முதல் படைத்தவர் யார்? ஞானிகள் தான் உருவத்தை சமைத்தார்கள். ஏனென்றால் சிவலிங்கம் வெறும் குத்துக்கள் தான். என்ன தத்துவத்தை சொன்னாங்க சென்ற வகுப்பில பார்த்தோம். சுத்தவெளி என்ற ஆதி சிவம், அதுக்கு எல்லையும் கிடையாது, வடிவமும் கிடையாது. ஆனா பக்தருடைய கேள்வி என்ன வந்தது? இறைவனிடத்திலே வேண்டினால், மன்றாடினால் நம்முடைய பிரச்சனை தீர்த்து வைப்பான், நமக்கு வேண்டியது அருளுவான் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இந்த லிங்கத்திற்கு காதும் இல்லை, கண்ணும் இல்லை, எப்படி பார்க்கும்? வாயும் இல்லை, எப்படி பேசும்? என்று இவன் கேள்வி எழுப்பிய போது இன்னொரு உருவத்தை சமைக்கிறார். நம்மை போல இறைவனுக்கும் எல்லாம் இருக்கு, அவர் பார்க்கிறார், கேட்கிறார் என்று இன்னொரு உருவத்தை சமைத்தார்கள். அதான் சிவபெருமான். இதிலேயும் பொய் சொல்லல. இப்போ நாம் வாழ்ந்த பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு நினைவு வருது இல்லையா? ஏன்? ஐம்புலன்கள் கொண்டு, 5 செயல் புலன்கள் கொண்டு நாம் பெற்ற எல்லா அனுபவங்களும் ஜீவாந்த களத்திலே கலந்து
உடல் முழுவதும் பரவி ஜீவகாந்த கருமையத்திலே போய் இருப்பாகி அதுவே முன்வினை தன்வினை என்ற தொகுப்பாக பின்வினைக்கான எண்ணங்கள் மையம் இருப்பதனால் பதிகிறது. பரமாத்மாவுக்கு மையம் கிடையாது, அதனால் பதிவு இல்லை. ஆனால் உணர முடியுமா முடியாதா என்றால் உணர முடியும். அது பார்க்கும் கேட்கும் எல்லாம் செய்யும். அது பரம் ஆத்மா. ஆத்மா என்றால் உணர்கின்ற திறம். உடல் அளவில் எல்லை கட்டி உணர்கின்ற திறம் படைத்தது ஜீவாத்மா. உடல் என்ற எல்லை கடந்து உணர்கின்ற திறத்தோடு இருப்பது பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். பரமாத்மாவை ஆங்கிலத்துல எப்படி குறிப்பிடுறாங்க? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதாவது புலன் கடந்த அறிவு. புலன் கடந்த அறிவு. புலன் கடந்த அறிவுன்னா என்ன? அறியும், ஆனால் புலன்கள் தேவையில்லை. எப்படி? இப்போ ஃபேன் சுற்றுகிறது, ஒரு 52 அங்குலம் அவருடைய விட்டம். இந்த 52 அங்குலம் விட்டம் உள்ள இந்த காற்றாடி சுழல்கின்ற போது ஓசை வருகிறது. காற்று மட்டுமல்ல, ஓசையும் வருகிறது. அப்படி என்றால் 25,000 மைல் சுற்றுடைய இந்த பூமி சுழல்கின்ற போது காற்று வருமா வராதா? ஓசை வருமா வராதா? வரும். கேட்கலையே. ஏன் கேட்கல? நம்முடைய காது என்ற புலனுக்கு 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனாலும் கேட்காது, 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேல போனாலும் கேட்காது. சோ நம்முடைய செவி திறம் என்பது 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும். இப்ப பூமி சுழல்கின்ற சத்தம் எப்படி இருக்கும்? நம்மால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படி கேட்கலாம்? இந்த காது பயன் இல்லை. எந்த காதை கொண்டு கேட்கலாம்? முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அதே மாதிரி இந்த செவியை வைத்துக் கொண்டு கேட்க முயற்சி செய்கின்ற மூடர்கள், அகத்தில் செவி கொண்டு கேட்டால் கேட்கலாம். அதான் புலன் கடந்த அறிவு. அது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எந்த டெசிபிள் கணக்குக்கும் அடங்காது. அவ்வளவு ஓசை இந்த பூமி சொல்வதிலே வெளிப்படுகிறது. கொடுப்பினை இருந்தா என்றைக்காவது தவத்திலே ஆழ்ந்து போகின்ற போது, டெல்டா ஃப்ரீக்வன்சில இருக்கிற போது கேட்டால் கேட்கலாம். ஒரு முறை கேட்டிருக்கேன். எனவே இந்த புலன் கடந்த அறிவுதான் பரமாத்மா. ஆனா மையப்புள் இல்லாததுனால நான் அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்? புலன் கடந்து பெற்ற அனுபவத்தை மனித உருவத்தில் வாழ்கின்ற ஞானியால் சொல்ல முடியும். அதைத்தான் மகரிஷி முதல் கொண்டு பல ஞானிகள் எப்படி சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றியது என்ற மிக பெரும் ரகசியத்தை சொன்ன தத்துவம் ஒன்று சைவ சித்தாந்தம். அதன் பிறகு வேதத்திரி மகர்ஷி. வேற யாரும் சொல்லல. எவ்வளவு பெரிய ஞானிகளும் புகழ்பெற்ற ஞானிகள் யாரும் சொல்லல. இந்த கருத்தை சொன்ன சைவ சித்தாந்த் யாருன்னு தெரியாது. மகர்ஷி அதை இன்னும் எளிமைப்படுத்தி அறிவியல் பூர்வமாக விளக்கி சொல்கிறார்.
எனவே இந்த புலன் கடந்த அறிவு பரமாத்மா. அதையும் காட்டுவதற்காகத்தான் கண்ணு காது மூக்கெல்லாம் போட்டாங்க. இப்ப சாதாரண பக்தன் என்ன நினைக்கிறான்? நம்மை போலவே ஒரு வடிவத்தில் இறைவன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நாம் செய்வதெல்லாம் பார்க்கிறான் என்று மட்டும் நினைக்கிறது இல்லை. நாம கேட்பதெல்லாம் கொடுப்பான். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நாம் செய்வதெல்லாம் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் தவறு செய்ய மாட்டான். ஏன்? தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது, அதர்மத்தை செய்யக்கூடாது, ஒழுக்கம் வந்திருக்கும், பயம் வந்திருக்கும். இல்லையே இங்க. அப்ப பக்தி மார்க்கம் எதை சாதித்தது? எல்லாம் இருக்கு. பூஜை, புனஸ்காரம், சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஒழுக்கம் மட்டும் இல்லை, தர்மம் மட்டும் இல்லை. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் எப்படி சுகம் வந்து சேரும்? அதர்மத்தை எப்படி இறைவன் மன்னிப்பான்? இறைவன் மன்னிப்பான் யார் சொன்னாங்க? எந்த இதிகாசத்திலேயே இறைவன் மன்னிச்சிடான்னு சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல பகவத்கீதையில இறைவன் மன்னிப்பான்னு சொல்லி இருக்குதா? இல்ல பைபிள்ல இறைவன் மன்னித்து விடுவான்னு சொல்லி இருக்குதா? யாருமே சொல்லலையே. அப்ப இந்த மதவாதிகள் மட்டும் எப்படி சொல்லி திரிகிறாங்க? அப்படி சொன்னா தட்டுல காசு விழுகும். சோ இவர்கள் ஒரு கௌரவ பிச்சைக்காரர்கள். எதை சொன்னால் மகிழ்ந்து பொருள் தருவானோ அதை நயந்து பேசி சொல்லுபவர்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த மோசமான வார்த்தை இருக்கு, சொல்ல வேண்டாம். அதுதான் இவர்களுக்கு அருகதையான வார்த்தை. எனவே இறைவன் மன்னிப்பது இல்லை, செயலுக்கு தக்க விளைவை தராமல் போதும் இல்லை. எனவே பக்தி மார்க்கத்தை குறை கூற முடியாது. இந்த வியாபாரத்தனத்தை தான் நான் விமர்சனம் செய்கிறேனே தவிர பக்தியை நான் குறைத்து பேசல. இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு அந்த சம்பிரதாயத்திற்குள்ளும் இருக்கின்ற அசல் உண்மை என்ன? தெய்வம், தெய்வ நீதி தானே பேசப்படுகிறது. இப்போ பரமாத்மா தப்பா? கடவுளுக்கு கண்ணு காது மூக்கு இருக்குன்னு சொன்னது தப்பா? பொய்யா? அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவு. அது பரமாத்மா. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கூண்டுக்கு வந்து சாட்சி சொல்வானா? கதைகள் தான் இருக்கும். இறைவன் வந்து சாட்சி சொன்னான்னு. உண்மையில எந்த கோர்ட்லயாவது கடவுள் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாரா? சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தான் செய்தான் என்பதற்கு அங்க ரெக்கார்டு இல்லை. ஏன்? அது புரிந்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான், பதியாது. அதனாலதான் பதிவு என்பது பாஸ்ட் டென்ஸ். இறைவன் பாஸ்ட் டென்ஸும் இல்லை, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது. இறைவன் பிரசன்ட் டென்ஸ். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்தும் மாறாது. அது எழுதிட்டே போகும், அவ்வளவுதான். யாருக்கு எழுதுன, எதுக்காக எழுதுன, எப்போ விளைவு, யார் மூலமாக, அதெல்லாம் சொல்லாது. யார் சொல்லுவாங்க? அந்த பரமாத்மாவின் பிரதிநிதியாக என்னுள் இருக்கிறத ஜீவாத்மா. இதுதான் சித்திரகுப்த. இவன் எல்லா கணக்கையும் எழுதி வைத்து விட்டு இங்கிருந்தே தீர்ப்பும் தருவான். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. பைபிள். சரி, இப்போ இந்த வடிவத்தை சமைத்தது ஒரு ஞானி. எப்படி சொல்லியிருப்பாரு? ஒரு அந்த காலத்துல என்ன, பென்சிலா, ஸ்லேட்டா, பேப்பரா, பேனாவா? ஒரு மாவுல அப்படி வரைந்து காட்டி இது போல ஒரு
சிற்பத்தை செதுக்கு. அதை கவனிச்சுட்டு வந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணி அந்த தெய்வீகமாக வழிபடக்கூடிய ஒரு சிலையை செய்து அதை ஒரு கோவில் என்ற இடத்திலே அது ஸ்தாபனம் செய்து தினம் வந்து வணங்கு. இந்த கடவுள் உன்னை பார்க்கும், கேட்கும், பேசும், எல்லாம் செய்யும் என்று பரமாத்மாவின் அம்சமாக மனித வடிவத்திலே 5 புலன் உள்ள தெய்வத்தை சிருஷ்டித்தார்கள். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளை எல்லாம் இறைவன் வாழுகின்றான். எப்படி? இந்த பாறையில் செதுக்கப்பட்ட சிலையோ அல்லது ஐம்பொன்னால் வார்க்கப்பட்ட சிலையோ எதுவாக இருந்தாலும் இந்த பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கெட்டி பொருள், விண்ணின் சேர்க்கையால் ஆன கெட்டி பொருள். இப்ப எல்லாமே இறைவனின் அம்சங்கள் தானே. இறைவன் இருந்து வெளிப்பட்டது தானே விண் முதல் ஆஸ்மியம் வரைக்கும், நுண்ணுயிர் முதல் மனிதன் வரைக்கும். இறைவன் இல்லாமல் வெறுது இங்க வந்தது இல்ல. எல்லாவற்றுக்கும் மூலம் சுத்தவெளி ஆதிசிவம். அதனால் அதுவே எல்லா பொருட்களும் இருக்கின்ற போது இதுவும் தெய்வத்தின் அம்சம் தானே, போய் சொல்லலையே. உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இறைவனே தான் குருவாகவும் வந்து அந்த இறை தத்துவத்தை நமக்கு விளக்கத்தின் மூலமும் பயிற்சியின் மூலமும் அனுபவத்தில் பெற வைக்கிறார். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். சரி, இப்போ அந்த ஞானி மாவில் வரைந்த அந்த வடிவத்தை ஒரு சிற்பியின் கை திறம், அவருடைய அறிவின் திறம், எனக்கு சொல்வது கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அறிவு திறம், அவருடைய சிற்ப கலை திறம், அதே போன்ற வடிவத்தை ஒரு பாறையிலே செதுக்கி எடுக்கிறது. சரி, இப்போ ஏன் சிற்பத்தை வணக்கத்துக்கு உரியதாக்கினார் அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான கருத்து, ஏற்கனவே சொன்ன கருத்து தான். எழுத்துக்களின் சேர்க்கை இயலும் நாடகமும், ஒலிகளின் சேர்க்கை இசை, வண்ணங்களின் சேர்க்கை ஓவியம், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியம், பல பொருட்களின் சேர்க்கை உணவு. ஆனால் ஒரு பாறையின் கழித்தலே சிற்பம். ஒரு பாறையின் கழித்தலே சிற்பம். அப்ப தெய்வத்தை உணர வேண்டும் என்றால் கழித்து கொண்டே வரணும், நீக்கிக் கொண்டே வரணும். இதை அற்புதமான ஒரு சடங்கு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில தென்பகுதி திருப்பதி போன்ற சில ஆலயங்கள், கேரளாவிலே பெரும் பகுதியான ஆலயங்கள், இது போன்ற பல ஆலயங்களிலே ஆண்களுக்கு மேலாடை கூடாது என்ற விதி உண்டு. சட்டையோட உள்ள போக முடியாது, பனியனும் போட்டுக்கூடாது, உள்ளாடையும் கூடாது, திறந்த மாறுபோடு தான் போகணும். ஏன் ஏன் சட்டை பனியன் கழட்டணும்? இப்படி போய் வணங்கினால் என்ன? அது என்ன தெய்வ குத்தமாகும்? ஏனென்றால் யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவனை என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்பது கீதையின் சாரம். கீதை பொய் சொல்லாது இல்லையா?
அப்ப எல்லா பொருட்களிலும் இறைவனே இருக்கிறான் என்று சொன்னால், நான் அணிந்திருக்கின்ற சட்டையில யார் இருக்கிறாங்க? யார் சட்டையாக மாறியது? அந்த சட்டைக்குள் இருக்கின்ற உள்ளாடையிலே யார் மாறியது? அப்போ இந்த இறைவனுக்கும் அந்த வணக்கத்துக்குரிய சிலை இறைவனுக்கும் என்ன பொருந்தாமை? ஏன் சட்டை பேனையை கழட்ட சொல்றீங்க? நாத்தையும் பேசக்கூடாது. இஷ்டம் வந்த சட்டை பேனையை கழட்டு உள்ளவா, இல்லை போ. இதுதான் விளக்கமா? இதுதான் விளக்கமா? அதனால்தான் நாத்திகர்கள் கிண்டல் பண்றானுங்க. அதாவது தத்துவத்தை தத்துவமா விளக்கக்கூடிய தெளிவு இல்லை என்றால், இந்த மனிதனின் குறுக்கு புத்தி எப்படியெல்லாம் யோசிக்கும் என்பதை சமீபத்துல ஒரு கருத்து கேட்டேன். அசந்து போயிட்டேன். இப்படி கூட யோசிப்பாங்களா அப்படின்னு. ராமாயணத்துல வனவாசம் 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14வது வருஷம். ஒரு குடிலில ராமன், இலக்குவன், சீதையெல்லாம் இருக்கிறாங்க. மாயமான் சீன் வருது. பொன்னிறமான வெள்ளி புள்ளிகள் அமைந்த ஒரு மாயமான் அப்படி ஜாலம் காட்டுகிறது. சீதை அது வேணும்னு ஆசைப்படுறா. இலக்குவன் அது இல்ல போய்மான் அப்படின்றான். ஆனா சீதை என்னவோ எனக்கு அது வேணும்ன்றான். கூட ராமன் அதை பிடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடுகிறான். இப்ப ராமன் போயிட்டானா, அங்க மாயமானாக போன மாரீசன் இவனுடைய அம்பால் அடிபட்டு இறக்கின்ற போது சீதே லட்சுமணா என்று குரல் எழுப்பி, ராமனின் குரல் போலவே குரல் எழுப்பி செத்து போறான். சரியா? இப்ப இந்த நாத்திகள் என்ன வாதம் வைக்கிறாங்க பாருங்க. இப்ப கணவன் ஒரு அபய குரல் எழுப்பினால் ஒரு மனைவி என்ன பண்ணுவா? அடுத்தவனை போய் பாருன்னு சொல்லுவா? தானே தலையறைக்கு ஓடுவா. ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்ன ஆச்சோன்னு தலையறைக்கு ஓடுவா. ஆனா இங்க சீதை என்ன பண்ணினா? நீ போன்னு இலக்குவனை அனுப்பினால் இவள் போகவில்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ராவண கூட டீல் வச்சிருந்தா. ராவணன் வந்தா கூட போயிட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான் நாத்திகன்? இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி கூட யோசிக்க முடியுமா? யோசிச்சிருக்கிறானே ஒரு நாத்திகன். இப்ப ஏன் யோசிச்சான்? நீ கதையின் உட்பொருளை சொல்லல. உட்பொருளை சொல்லி இருந்தால் நாத்திகன் என்ன விஞ்ஞானிய மறுக்க முடியாது. இந்திய தத்துவத்தில் உள்ள இதிகாசங்களில் உள்ள கதைகளில் உள்ள தத்துவத்தை, வாழ்க்கையின் சாரத்தை, இயற்கை ரகசியத்தை தெளிவாக எடுத்து பேசினால் நாத்திகன் என்ன விஞ்ஞானியை ஏற்றுக்கொள்வான். உனக்கு புரியல, புரிஞ்சுக்கும் விடல. அதனால நீ ஒரு பக்கம் எங்களை ஏமாத்துற, அவன் ஒரு பக்கம் இல்லைன்னு அவன் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை ஏமாத்துறான். 2 பேரும் ஏமாத்து பேர்வழியில் தான். இவன் நாத்திகன், அவன் நாத்திகன், அவ்வளவுதான். அதனால எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி கடவுள் பெயரால் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம், அதை மறுத்து பிழைக்கின்ற ஒரு கூட்டம். இது ஆத்திகன் பேரு, அதுக்கு நாத்திகன் பேரு. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் இருக்கிறென்று ஏற்பதற்கும் பெரிய அறிவு தேவையில்லை. கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். ஆனா இருக்கிறது என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும், இல்லை என்றால் எப்படி என்று மறுப்பதற்கும் தெளிந்த அறிவு வேண்டும். தவம் செய்த அனுபவம் இருக்கணும். தவமும் விளக்கமும் சேர்ந்தால்தான் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலை இல்லைன்றான், நான் இருக்கு என்று வணங்குகிறேன். ஏன்? விளக்கம் பெறுவதற்கு முன்பு இதுதான் கடவுள் என்று வணங்கினேன்.
தவத்தின் மூலம், தத்துவத்தின் மூலம் உணர்ந்த பிறகு, அனுபவம் பெற்ற பிறகு, இதுவும் தெய்வமே என்று வணங்குகிறேன். சோ இதுதான் தெய்வம் என்பது அறியாமை, நம்பிக்கை. இதுவும் தெய்வமே என்பது தெளிவு, விளக்கம், அனுபவம். இந்த அனுபவத்தை எல்லோரும் பெற்றுவிட்டால் நாத்தியம் என்ற சொல்லே இருக்காது. நாத்தியம் என்ற சொல்லே இருக்காது. அதனால் பக்தி மார்க்கம் ஏதோ யாரோ அறிவு கட்டம் எழுதி வச்சு நினைச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உள்ள எந்த அறிவாளையும் விட உயர்ந்த ஞானி அவர்கள். அவர்கள் வகுத்து தந்ததுதான் வழிபாட்டு முறைகளும், உருவ வழிபாட்டு முறைகளும். எல்லாவற்றுக்குள்ளும் இயற்கை தத்துவத்தை மையப்படுத்தித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லி வைத்திருக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அர்த்தம் புரியவில்லை என்பதனால் இல்லாமல் போக்குமா? எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? சாமிஜி அருமையா கேள்வி கேட்கிறாங்களே. உன்னுடைய அறிவுக்கு எட்டல, அதனால் இல்லை என்று மறுக்க முடியுமா? ஒரு கருத்தோ ஒரு பொருளோ நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்றால் அது எட்டுகின்ற வரைக்கும் சிந்திக்க வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பார்த்தாலும் உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இந்த மூன்று பொருட்களை பார்த்தாலும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், இந்த மூன்று இடத்தில் இருக்கின்ற கற்களும் ஒரே தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவையே இல்லையா? ஒரு சுத்தவெளி தானே பாறையாச்சு. அதனுடைய மூன்று பகுதிகள் தானே, ஒண்ணு பாசல்ல கிடக்குது, ஒண்ணு செவரா கிடக்குது, ஒண்ணு வணக்கத்துக்குரிய சிலையா இருக்குது. இப்ப இந்த மூன்றில் எது உயர்ந்தது, தாழ்ந்தது? பேதம் பார்ப்பது அறிவீனம், ஒன்றென காண்பது ஞானம். இப்ப ஞானம் பெற்ற பிறகு எதை நாம் ஒதுக்க முடியும்? வாசப்படியும் வணங்கலாம், சிலையும் வணங்கலாம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எனவே சிற்ப கலையின் மூலம் தெய்வத்தை சிருஷ்டித்ததற்கு அடிப்படை காரணம் நம்மில் இருக்கின்ற நீக்கணும். சரி, இப்ப அந்த தத்துவத்தை விட்டுட்டுமே, இந்த கோவிலை ஏன் சட்டை பணியை காட்டு சொல்றான்? இந்த சடங்கை ஏற்படுத்தவர் ஒரு ஞானிதான். பின்னாடி வந்தவர்களுக்கு அர்த்தம் புரியல. ஏன்னா மனிதத்த ஒரு இயல்பு உண்டுங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா நமக்கு மரியாதை இருக்காது இல்லையா? அதனால அவனை விட எனக்கு அதிகமா தெரியும், அப்பதான் நான் தலைமை மடாதிபதியா இருக்க முடியும். அரைகுறையா தெரிஞ்சவன் எனக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம பக்தனா இருக்கலாம். இப்படி இந்த படித்தடங்களை உருவாக்கி அதிலே பெருமை காண்பது, இவங்க எப்படி ஆன்மீகவாதின்னு சொல்றதுங்க? கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டிம்பாங்க அமெரிக்கால. கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். அது ஒரு மதம் அல்ல, எல்லோரும் ஒன்று. ஏன்னா கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன் என்று வேர்ல்டு பைபிள் சொசைட்டியினுடைய சீஃப் எடிட்டர் ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கிறார் USA டுடே பத்திரிகையில. அப்ப கிறிஸ்து என்பது ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு ஞானம், பர்சானிபிகேஷன். ஆனா பரம்ஹம்ஸ் என்றாலும், கிறிஸ்து என்றாலும், புத்தா என்றாலும், முகமது சல் என்றாலும் ஞானம் பெற்றவர்கள், என்லைட்டட் பர்சனாலிட்டிஸ் அர்த்தம். எனவே இதெல்லாம் வார்த்தைக்குள் பொருள் இருக்கு. எல்லா சடங்குகளுக்குள்ளும் இயற்கை விதி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பயன் கொள்ள வேண்டுமே தவிர, எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் அதை தூற்றுவதோ புறம் தள்ளுவதோ நமக்கு நட்டமாகும்.
அந்த நட்டத்துலதான் இவ்வளவு சிக்கல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற சமுதாயம். சரி, இப்போ எல்லா பொருட்களும் இறைவன் இருக்கின்றான். சரி, பரிணாமத்துல நுண் உயிர்களை தொடங்கி ஒவ்வொரு ஜீவனா வருகின்ற போது தாவரத்தை தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாமே உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. வேறு இணைப்பு இல்லை. பஞ்சபூதங்களை நேரடியாக இருக்கக்கூடிய தகைமையும் இல்லை. அப்போ உணவை சார்ந்தே வாழ வேண்டிய ஒரு சூழல். அப்போ விலங்கினங்களிலே சில அசைவ விலங்கினங்கள் ஒன்று இன்னொன்றை கொன்று உணவாக கொள்ளும். இது ஒரு பாவம், ஆனால் தவிர்க்க முடியாத பாவம். இதை தவிர்ப்பதற்காகத்தான் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமும் மற்ற ஜீவராசிகளை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். ஆனா இத்தனை வல்லமையும் என்னாச்சுங்க, அந்த விலங்கின குணத்திலேயே போயிடுச்சு. பிறர் வளம் பறித்தல், தனக்கு உரிமை இல்லாத உடைமை இல்லாத இன்னொரு ஜீவனை எடுத்துக்கொண்டதே அதேதான் இவனும் செய்யறான். அடுத்தவங்க சொத்தை பிடுங்கிறது, அடுத்தவங்க சுதந்திரத்தை பிடுங்கிறது, அடுத்தவங்க உயிரை கொள்வது, இதெல்லாம் விலங்கினத்துடைய குணங்கள். இதுக்கே கடவுள் நம்பிக்கையும் ஒரு பகுதியாக்கி கொண்டான், அரசியல் சாசனத்தை இதுக்கே பயன்படுத்தி கொண்டான், வாழ்க்கை தேவைக்குள்ள பொருட்களையும் எடுத்துக்கொண்டான். இந்த 3 பேரிடத்தில இருந்து உலகம் விடுதலை பெற முடியாமல் தத்தளிக்கிறது. இந்த 3 பேர் கூட்டுக்களவாணிகள். மக்களை உருப்படவே விட மாட்டாங்க. சரி, இப்போ இந்த ஆத்மா பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளால் கோர்க்கப்பட்டிருக்கிறது இல்லையா? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளால் கோர்க்கப்பட்டிருக்கிறது. இத அற்புதமான காட்சி மகாபாரதத்துல. திரௌபதி சபைக்கு எடுத்து வரப்படுகிறார். துருவன் என்ன சொல்றான்? அவருடைய ஆடையை களைந்து விடுகின்றான். துச்சாதனன் போய் ஆடையை பற்றி இழுக்கிறான். இந்த ஒரு காட்சியில எவ்வளவு தத்துவம் இருக்கு பாருங்க. இந்த சபையில் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவில் சிறந்த சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்த பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணர் இருக்கிறாரு, கிருபர் இருக்கிறாங்க, கர்ணன் இருக்கிறான், அஸ்வத்தாமன் இருக்கிறான், விகர்ணன் இருக்கிறான். இத்தனை ஞானிகள் உள்ள சபை அது. அங்கே ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறார். இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாம் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம் இல்லையா? ஒருத்தரும் பேசல. பேசாம தலையை தொங்க போட்டுட்டு நொந்துகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் எழுந்து துரியோதனா இந்த காரியத்தை செய்தால் நாங்கள் பாண்டவர் பக்கம் போய்விடுவோம் என்று சொல்லியிருந்தால் துரியோதனன் இந்த வேலை செய்திருக்க மாட்டான். அதுக்கு ப்ரூஃப் இன்னொன்னு இருக்கு. அப்ப ஏன் சொல்லல என்றால், தெய்வ நீதியை மதித்து வாழ்வது, தெய்வநீதியை மதித்து வாழ்வது ஞானிகளின் இயல்பு, சான்றோர் இயல்பு. இங்க என்ன தெய்வநீதி? நம்முடைய கண்களுக்கு அது மானபங்க காட்சியாக இருந்தாலும் இது நடந்தால்தான் குருட்சேத்திர யுத்தம் வரும். அந்த யுத்தத்திற்காகத்தான் அவதாரமே, கிருஷ்ண அவதாரம். அதனால் மௌனம் காத்தார்கள். சரி, இந்த அம்மா என்ன செய்தாங்க? தன் கைகளால் மார்பை அணைத்துக் கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துனாங்களே தவிர
சரணடையவில்லை. தன் வலிவால் தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று 2 கைகளால் மார்பை கட்டிக்கொண்டார். அது முடியவில்லை என்ற கட்டத்திலே தான் 2 கைகளை உயர்த்தி கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று பூரண சரணாகதி அடைகிறாள். டோட்டல் சரண்டர். அப்ப யாருடைய பாவத்தை இறைவன் ஏற்பான் என்றால், யார் பூரணமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, யார் பூரணமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவருடைய பாவத்தை நான் சுமக்கிறேன் என்றார் இயேசுபிரான். அந்த பூர்ண சரணாகதி இருக்கணும். சும்மா கடவுளை கும்பிட்டா பத்தாதுங்க. டோட்டல் சரண்டர். அந்த யோகியது உள்ள பக்தன் எத்தனை பேருங்க? எல்லாம் கடங்காரனுக்கு ஏதோ ஒன்று கேட்டுட்டு போய் வாங்குறதுக்காக போற கடங்காரங்களே தவிர இவங்கெல்லாம் பக்தர்களா? அந்த டெடிகேஷன், சரண்டர் அது இல்லை. அப்ப எப்போ இறைவன் நமக்கு உதவி செய்வான்? என் செயல் என்பதெல்லாம் இறைவா உன் செயலை என்று உணரப் பெற்றேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என் தெய்வமே உன் செயலை என்று உணரப் பெற்றேன் என்று பூர்ண சரணாகதியாகின்ற போதுதான் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற கருத்து ஒண்ணு. இப்ப இங்க வருவோம். துரியோதனன். துரியோதனன் யார்? ஆணவம். எப்படிப்பட்ட ஆணவம்? நமக்குள்ளேயும் இருக்குது ஆணவம். யார்கிட்ட ஆணவம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். 820 கோடி மக்கள் இல்லை, பிச்சைக்காரன் முதல் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் யார் இடத்துல ஆணவம் இல்லை? ஒண்ணுமில்ல பிச்சைக்காரன். அவன்கிட்ட ஆணவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த ஆணவம் எல்லா இடத்துலும் இருக்குது. ஆனால் ராமாயணத்து வில்லன் ராமனிடத்தில் இருக்கின்ற ஆணவம் அடமண்ட் ஈகோ, தன்னை திரித்து கொள்ள விரும்பாத ஆணவம். மகாபாரத துரியோதனனும் தன்னை திரித்து கொள்ள விரும்புகின்ற ஆணவம். அந்த அந்த திருத்தத்திற்கு தன்னால் இயலவில்லையே என்ற ஆதங்கம். காரணம் என்ன? புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட முடியவில்லை. மனம் ஒடுங்கி பிராணாயாமம் செய்வதற்கு மனம் ஒடுங்கவில்லை. காற்றுக்கு ஓமானம் பீமன் வாயுபுத்திரன், புலன்களுக்கு ஓமானம் அர்ஜுனன் இந்திரன் மகன். இந்த 2 பேர் தான் டைரக்ட் எனிமி இவனுக்கு. தர்மனை பற்றி துரியோதனன் எப்பவும் பகைமை பாராட்டியது கிடையாது. நகுலன் சகாதனை பற்றியும் பகைமை பாராட்டியது கிடையாது. இன்னும் சொல்ல போனா குருச்சேத்திர யுத்தத்திற்கு நாள் குறிப்பதற்கு சகாதனிடத்துல தான் நாள் குறித்து கொண்டான். அவன் எதிரியா நினைக்கல. அப்ப துரியோதனனுக்கு 2 எதிரிகள் தான். பஞ்ச பாண்டவர்களே 5 பேர் இல்ல, 2 பேர் தான் அவனுக்கு எதிரிகள். ஒன்று பீமன், அடுத்தது அர்ஜுனன். பீமனை நான் பார்த்துருவேன். ஏன்? என் மூச்சு நான் தான் பயிற்சி செய்தாகணும். எனக்காக யாரும் செய்ய முடியாது. அது அவன் பார்த்துறான். இந்த மனதை வெல்வதற்கு துணை அறிவு. புலன்கள் மூலம் செயல்படுகின்ற மனம், அந்த மனதுக்கு மூலம் அறிவு. அறிவு புத்திரன் கர்ணன், சூரிய புத்திரன். அப்ப கர்ணனின் துணை கொண்டால் இவனை வென்று விடலாம். இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து இப்ப இந்த காட்சியில திரௌபதியின் ஆடை அவிழ்த்து காட்டு என்று சொன்னால், திரௌபதி என்பது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா சஞ்சிதம் பிராரப்தம் என்ற அனுபவங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது. ஜீவாத்மா வினை பதிவுகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அதை நீக்கினால் ஆத்மாவை தரிசிக்கலாம். இதுதான் அந்த காட்சியுடைய தத்துவ அர்த்தம். அப்போ திரௌபதி உரிச்சு பார்க்க ஆசைப்படல, ஜீவாத்மாவை தரிசிக்க ஆசைப்பட்டான். அவன் தோத்து போறான். வெற்றி பெற்ற வில்லன் கந்தபுராணத்து சூரபத்மன். Tapi Kumer
இப்படி 3 இதிகாசங்களிலேயும் 3 வில்லன் பாத்திரங்கள் மூலமாக நம்முடைய ஆணவத்தை எப்படி பக்குவப்படுத்தி இறைவனோடு இணைய முடியும் என்ற வழிவகையை காட்ட வந்தவை தான் 3 இதிகாசங்கள். அதே போல நம்மில் உள்ள பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகள் எல்லாம் நீக்கிவிட்டு இறைவனை சந்திக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அதைத்தான் மேலாடை கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. அவர் சொன்னது ஆத்மாவினுடைய ஆடைகள். இவனுக்கு ஆத்மா பத்தி தெரியாது. இவன் புரிஞ்சுக்கிட்டது உடம்பில் இருக்கின்ற ஆடைகள். இப்ப அந்த குருக்கள் பஞ்சகட்சம் கட்டிட்டு இருக்காரு, மேல பூணூல் போட்டிருக்கிறாரு, திறந்த மார்பு தான். இப்ப அவர்கிட்ட கேட்டா, ஏப்பா நீ எல்லா ஆடையும் கழட்டி விட்டுட்டியா? அதை பாருங்க, நான் இடுப்பு கீழே நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இடுப்பு மேல போடல பாருங்க. பரவாயில்ல, நீங்க ஈஸியா கழட்டிங்க. நான் சட்டையை கட்டினா அதுக்குள்ள 1000 சட்டை இருக்குது, பனியனை கட்டினா அதுக்குள்ள 1,00,000 பனியன் இருக்குது. நான் எப்போ கழட்டி முடிக்கிறது? எத்தனை பொருட்கள் மீது ஆசைகள், பந்தங்கள், பற்றுகள், எத்தனை மக்கள் மீது பந்தம், பற்று, பாசம், எத்தனை அனுபவங்கள் மீது நான் பற்றி நிற்கின்றேன். இதெல்லாம் எப்போ நான் அவிழ்த்து முடிப்பது, இறைவனை தரிசிப்பது? சொல்லப்பட்ட தத்துவம் சரிதானே. ஆனா சட்டையை கட்ட வேண்டாம், பனியனையும் கழட்ட வேண்டாம். மனதிலே இருந்து பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை கலைந்து விட்டு திறந்த மனதோடு சென்று ஆண்டவனை தரிசிக்க வேண்டும். இதுதான் தத்துவம். சட்டை பனியன் கழட்டுறது வெறும் சடங்கு. இதுல எந்த புண்ணியம் வராது, எந்த மாற்றம் வராது, இறைவனும் காண முடியாது. இப்படி ஒவ்வொரு சடங்குக்குள்ளாகவும் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளோடு இணைந்த தத்துவ விளக்கங்கள் தான் அங்க இருக்கின்றனவே தவிர வெறும் சம்பிரதாயங்கள் இல்லை. அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. மேலும் உள்ள கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை. ஆலய வழிபாடுல பல நாம் இதுவரை அறிந்திருக்காத, வெளிப்படாத பல நல்ல விளக்கங்களை எல்லாம் இன்று பெற்றிருக்கின்றோம். ஆழமான விளக்கங்களோடு இந்த சிந்தனையை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது மேலதிக விளக்கத்தை தெளிவை பெற விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகள் உயர்த்தி கேட்கலாம். என்று பெரிதாக இல்லை, சிறப்பாக இருந்தது, தெளிவான விளக்கங்கள் கிடைத்தது ஐயா. வேற ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான வித்தியாசமான கண்ணோட்டம், உண்மையான தாத்பரியங்களை வெளில கொண்டு வரீங்க. பக்தி மார்க்கத்துல அர்த்தம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டு கொண்டிருந்தது அர்த்தத்தோட அதை காட்சிப்படுத்தினீங்க. இந்த பாஞ்சாலி, பஞ்ச பாண்டவர்கள் இன்னொரு உருவகப்படுத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 5 புலன்கள் பஞ்ச பாண்டவர்கள், பாஞ்சாலின்றது மனம். அப்படியே ஒரு உருவப்படுத்தி பார்க்கலாமா? அது சரிதானான்னு கேட்கலாம் அப்படின்னு ஐயா. மனம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆத்மாவோடு அனுபவங்கள் கலக்கின்ற போது அது மனமாவும் பேசுறோம். ஜீவாத்மா. ஆமா. ஆனா மனதை தரிசிக்கணும் யாரும் சொல்றது இல்லை. ஆத்மா தரிசனம் தான் சொல்றோமே தவிர மனதை தரிசிக்கணும் சொல்றது இல்லை.
அதனால சீதையாகட்டும் நீங்க நீங்க சொல் இங்க திரௌபதி ஆகட்டும் ஆத்மாவாகத்தான் எடுத்துக்கணும். ஆமா ஆமா அதுல மனம் அதாவது என்பதை அர்ஜுனாக எடுத்துக்கலாம். அர்ஜுனன் வந்து மனமாக எடுத்துக்கலாம். ஆமா ஓகே 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 ம். ஸோ இது வந்து ஜீவாத்மா, அது வந்து மனம் வந்து அர்ஜுனன். ஆமாங்க. சில நேரங்கள்ல அர்ஜுனனையே ஜீவாத்மாவாக்கி அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. பட் மொத்தத்துல அது ஏன்னா அது பகவத்கீதை எடுத்துக்கிற போது அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா மனிதனை ஜீவாத்மாவாகவும் கிருஷ்ண பரமாத்மா எடுத்து பகவத்கீதை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு அர்ஜுனன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஜீவாத்மாவுடைய உருவகம். ஆமா ஆமா. ஆனா மகாபாரத் வருகின்ற போது மனம் எடுத்துக்கிட்டாதான் ஆத்மாவுக்கு வந்து நீங்க திரௌபதி கொண்டு வர முடியும். இல்ல 2 கேரக்டர் ஒரே இதுல கொண்டு வரணும்னா கன்ஃபியூஷன் ஆகும். கஷ்டம். ஆனா மனம் வந்து ஜீவாத்மாவோட ரொம்ப அதிகமா சம்பந்தப்பட்டது தானே. ஆமா, ஏன்னா ஜீவாத்மா பிளஸ் அனுபவங்களை கொண்டு மனம் கரெக்ட். அதே மாதிரி ராமாயணத்துல அந்த காட்சி யாரோ ஒரு கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அது பண்ணுவாங்க, என்ன வேணா வாய்க்கு வந்தது பேசுவாங்க. அந்த 5 பேரு வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்களா இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடத்துறாங்களா அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். அதே மாதிரிதான் அது காதுலாம் பேசுவானுங்க. இந்த ராமாயணத்துல ராவணன் கூட டீல் போட்டு போனாங்க. உண்மையான கருத்து சொல்லியிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அதை சொல்ல வந்தீங்க. அது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்ல அடுத்த அமர்வுல சொல்றீங்களான்றது தெரியல எனக்கு. அந்த அதையும் சொல்லல, அது நான் சொல்லல. சரி 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 அதான் அடுத்த வகுப்புல சொல்லிடலாம். சரி, உட்கருத்து ஓகே. ஒன்னாவது இந்த முடிச்சுகளை அழுத்தாதான் உண்மையான அர்த்தங்கள் புரியும், அவ்வளவுதான். கோயில் ஆலயம் சம்பந்தப்பட்டதோ இந்த இதிகாச புராணங்கள்ல கதையோட நினைக்கிறாங்களே தவிர கதையும் காலட்சேபமும் நடக்குதே தவிர உண்மையில் இந்த மாதிரி தத்துவங்களை தாத்பரியங்களை புரிஞ்சுக்கிட்டார். மனோன்மணியத்திலேயே கூட மனோன்மணியம் எழுதின சிவகிருஷ்ணதாமணி மனோன்மணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து இதே பரமாத்மா ஜீவாத்மா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு முமுட்சுக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் இருக்காது. ஒவ்வொரு கேரக்டரும் அந்த ஆன்மீக முறையில வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. அது நான் கல்லூரி படிக்கும் போது படிச்சதை மறந்துட்டேன், சொல்றதுக்கு தெரியும் ஞாபகம். அதே மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம சார விட்டுடுவோம், சக்கையை புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கதை கேட்டு ரொம்ப சிறப்பையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இல்லை, எனவே நாம் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இந்த ஆலய வழிபாடு 3வது அமர்வு இந்த தலைப்பிலே இந்த சிந்தனையை ஆழமான இந்த சிந்தனையை நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு